மிச்சல் ஜான்சனு கொடுவாள் மீசையெல்லாம் வச்சுட்டு பார்க்கறக்கு மட்டும் கொடூரமா இல்ல, பவுலிங்கும் ரணக்கொடூரமா போடுவாப்ல. சும்மா வெறி கொண்டு ஓடி வந்து எகிறி வீசுவான் பாருங்க. 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுவேன். தலைவன் மட்டும் ஃபார்ம்ல இருந்தான்னா, எவனா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிருவான். 2005ல நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாப்ல. மிச்சல் ஜான்சன் கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னா, தலைவன் ஃபார்ம்ல மட்டும் இருந்தான்னா, வெறித்தனமா போட்டு என்டையர் டீம ஒத்தாளா பவுலிங் போட்டு க்ளோஸ் பண்ணிருவான். அப்படி இல்லன்னா, புடிச்சு ஆப்போனன்ட் டீம் மிச்சல் ஜான்சன வெளுத்துருவானுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஃபுல்லா பேஸ நம்பி தான் பொழப்பு நடத்திட்டு இருந்தாப்ல. 2009, 10க்கு அப்புறம் கொடூரத்தனமா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சான். 2013, 14 ஆஷஸ்ல 37 விக்கெட்ட தலைவன் எடுத்தான். கெவின் பீட்டர்சன மட்டும் கிடையாது, என்டையர் இங்கிலாந்து டீமையே நிக்க வச்சு சல்லி சல்லியா நொறுக்கிட்டான். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டையும் மிச்சல் ஜான்சன் தான் வாங்குறாப்ல. மிச்சல் ஜான்சன் 2014ல பீக் ஃபார்ம்ல இருக்காப்ல. போட்ட போடு அந்த மாரி. இதனால 2014ஓட ஐசிசி கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட வாங்குறாப்ல. அதுபோக டெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டையும் குடுக்குறாங்க. 73 டெஸ்ட்ல 313 விக்கெட்டு, ஒன் டேல சுமார் 239 விக்கெட்ட தலைவன் எடுத்துட்டு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து 2015ல ரிட்டயர் ஆயிட்டாப்ல. மிச்சல் ஜான்சன் கிட்ட இருந்த திறமைக்கு இத விட பெரிய பிளேயர் ஆயிருந்திருக்கணும். பட் பரவால்ல. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லயே ஒரு மறக்க முடியாத பிளேயரா மிச்சல் ஜான்சன் எப்பவுமே இருப்பாப்ல.